Good morning, champion. This is Ross from Government College Technology. I am having my taking a champion Bavadharani along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி 2013 கேட்ட கேள்வி வந்து ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். Process of removing surface of oxides and scale from metals by acid solution is dash. So acid solution வச்சு surface of oxides and scales வந்து ரிமூவ் பண்ற இது என்னன்னு கேக்குறாங்க. பஃபிங்கா, பாலிஷிங்கா, galvanizing-ஆ, pickling-ஆ. ஸோ ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறது பிக்லிங். கேல்வனைசிங்னா ஜிங்க் கோட்டிங் வரும். ஜிங்க் கோட்டிங் ப்ராசஸ் தான் கேல்வனைசிங். இங்கே வந்து பிக்லிங்னா அந்த ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறது பிக்லிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? The operation of dividing the periphery workpiece into any number of equal parts is called dash. ஸோ என்னன்னா ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அதை வந்து என்ன பெரிய வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸாக டிவைட் பண்ணாங்க. அந்த இது பேர் என்னன்றாங்க. ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? மில்லிங், இண்டெக்ஸிங், கியர் கட்டிங், ஹாபிங். மில்லிங்கா, இண்டெக்ஸிங்கா, கியர் கட்டிங்கா, ஹாபிங்கான்றாங்க. இதுக்கு வந்து இண்டெக்ஸிங் தான் இது. ஏன்னா வந்து ஒரு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது தான் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து டிஎன்பிசி 2013 கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? மில்லிங் த ஒர்க் பீஸ் simultaneously on both sides is dash. ஸோ ரெண்டு சைடும் வந்து மில்லிங் பண்ணும்போது அது பேர் கிளைம் மில்லிங்கா, கேங் மில்லிங்கா, ஸ்கொயர் மில்லிங்கா, ஸ்டாடில் மில்லிங்கா அப்படின்றாங்க. ஸ்கொயர் மில்லிங்னா 4 பக்கம் பண்ணணும், ஸ்டாடில்னா 2 பக்கம் பண்ணணும், கேங்னா மெனி சர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 2 பக்கம்னால ஸ்டாடில் மில்லிங். எப்படி கண்டுபிடிக்கணும்னா டி பார்த்தீங்கன்னா 2 டி வரும், 2 பக்கம் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி 2013. The machine tool which is used as alternative to shaper when the workpiece is too large or too heavy is called dash. ஸோ ஒரு மெஷின் டூலு ஷேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுமா எப்படின்னா ஒர்க் பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தா, பிரம்மாண்டமாக இருந்தா, எந்த மாதிரி ஹெவியாக இருந்தா என்ன கேட்குறாங்க. ஸோ ஷேப்பர் மெக்கானிசமும் பிளானர் மெக்கானிசம் சேமே தான். பிளானரில் வந்து லார்ஜ் ஒர்க் பீஸ் இது பண்ணுவோம், ஷேப்பரில் வந்து ஸ்மால் ஒர்க் பீஸ். ஸோ ஷேப்பரில் வந்து டூல் ரெசிப்ரோகேட் ஆகும், பிளானரில் வந்து ஒர்க் ரெசிப்ரோகேட் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்லாட்டர்ன்றது வெர்டிகல் ஷேப்பர்ன்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பிளானர். ஸோ கண்டிப்பாக ஷேப்பர் வரக்கூடாது, ஷேப்பரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்லாட்டர்ன்றது இட் இஸ் அ வெர்டிகல் ஷேப்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மில்லிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஆட் மேன் அவுட்டர் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த டிஎன்பிசி 2013 கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். The drilling machine which has several spindles is called dash. செவரல் ஸ்பிண்டிலோட படைக்கப்பட்ட ட்ரில்லிங் மிஷினுக்கு பேர் என்ன? அது ஹரிசாண்டல் ட்ரில்லிங் மிஷினா, மாஸ் ட்ரில்லிங்கா, வெர்டிகல் ட்ரில்லிங்கா, கேங் ட்ரில்லிங்கா? கும்பலாக இருந்தாங்கன்னா அவங்கள கேங்னு சொல்லுவோம், செவரல் ஸ்பிண்டில் இருக்காது, கேங் ட்ரில்லிங் இருக்காங்க. அடுத்த டிஎன்பிசி 2013 கொஸ்டின் தான். So 11 119. 119 division can be indexed by using dash. நிறைய இண்டெக்ஸிங் மெத்தட் இருக்கு. சிம்பிள் இண்டெக்ஸிங், டபுள் இண்டெக்ஸிங், டைரக்ட் இண்டெக்ஸிங், டிஃபரன்ஷியல் இண்டெக்ஸிங் இருக்கு. இது 119னா டிஃபரன்ஷியல் இண்டெக்ஸிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டிஎன்பிசி 2013 கேட்டது. In radial drilling machine, large and odd shaped workpiece are called dash by using dash. சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸை வி பிளாக்ல பண்ணலாம். ஸ்ட்ராப்ஸ், கிளாம்ப்ஸ் அண்ட் டீ போல்ட் தான் வந்து லார்ஜ் ஆட் ஷேப் ஒர்க் பீஸை பண்ணுறது. ஸோ 3D சர்க்கிள் மிஷின் வந்து வராது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் லார்ஜ் ஆட் ஷேப் ஒர்க் பீஸை ஸ்ட்ராப், கிளாம்ப் அண்ட் டீ போல்ட் யூஸ் பண்ணால் பிடிக்கிறோம், போல்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் கற்றுக் கொடுத்து நம்ம அன்னைக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.